டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. அதான் அது போர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் எங்கேயுமே தெரியல. எங்கேயுமே எதுவுமே அந்த இன்வால்வ் யாருக்கிட்டே இல்லை. யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. அது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. மேல் நேரத்தில் தான் பேசுகிறாங்க தவிர எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது பற்றி ஃபுல் டீட்டெயில் பக்காவாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் தெரிய வரும். நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சுப்போம். சொல்லியிருக்காங்கண்ணா, இப்போ 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் அதாவது தீவிரவாதி முகாமில் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க, அஃபீஷியலாக சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அது அங்கே இருக்கிறவங்க தான் தெரியும். அது வெளிப்படையாக பேசினா தான் தெரியும். மோடி வெளிப்படையாக சொல்லணும் இது மாதிரி இங்கெல்லாம் அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தாங்க. அந்த பல்காம் இடத்துலையே அங்கே அத்தனை பேர் கொலை பண்ணதுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி இது திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்தா தான் திருப்பி இன்னொரு வாட்டி பண்ண மாட்டாங்க. நம்ம திருப்பி அந்த கொடுக்கணும். அவங்களுக்கு எதிர்ப்பு நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு இந்தியா நம்ம மேலே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு வன்முறை தெரியும். அப்போ தான் இல்லைன்னா நம்ம பயமறை மாதிரியே தெரியும். இப்போ இந்திய இராணுவம் இப்போ இராணுவத்துக்கு பதிலடி கொடுத்தது, தக்க பதிலடி கொடுத்தது அதை வரவேற்கணும் நம்ம. ஏன்னா நாம் வீம்புக்காக போகலை, அவங்க தான் வீம்புக்காக நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு 26 பேரை சுட்டு கொண்டு விட்டானுங்க. அதனால் இந்திய இராணுவம் சரியான பதிலடி கொடுத்துருக்கு. நிச்சயமாக மீட்க முடியும். இதுதான் தக்க சமயம். ஆமாம், மீட்க முடியும். இப்போ தான் இன்றைக்கி தான் போட்டிருக்காங்களே, நைட்டு 1 மணிக்கு அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய தீவிரவாத குழுக்கள்லாம் எங்கெங்கே இருக்கிற பிளேஸை கரெக்ட் பண்ணி நைட்டு 1 மணிக்கு அடித்து காலி பண்ணியிருக்காங்கல்ல. இது சரியான பதிலடி தான். அது வரவேற்கத்தக்கது தான் சார். இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது வரவேற்கத்தக்கது தான். ரியாக்ஷன் அதிக பயங்கரமாக தான் இருக்கும். நமக்கு நிறைய நாடுங்க நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நியாயமாக தானே பண்ணுறோம். நம்ம ஒன்றையும் போய் நம்ம போய் எதுவும் பண்ணலையே, அத்துமாரி நம்ம பண்ணலையே, அவங்க தானே வராங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அது உண்மை தான் சார். காலையில் நானும் நியூஸ் பார்த்தேன் சார். 80 பேர் பலியாக இருக்கிறாங்க. அது பாராட்டுக்குரிய விஷயந்தான் சார். பதிலடி கொடுக்கறது தப்பு இல்லையே. ஏன்னா வேற அதே மாதிரி அவங்க பதிலடி கொடுத்தாங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணாங்கன்னா அதோட இந்தியா தான் வெல்லும். பதிலடியை கொடுக்குறதுக்கு சக்தி இருக்கான்னு மேலே இந்தியா பூந்துட்டால, பாகிஸ்தானுக்குள்ளார பூந்தாச்சு இல்லை. இதை விட என்ன வெற்றி? இதானே வெற்றி. இதை வச்சு நம்மளால் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்க முடியுமா? மீட்கணும்னா மீட்கலாம். அரசியல் குறுக்கீடெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. நம்ம சாதாரண சின்ன அரசியலே ஏதோ குறுக்கீடு பண்ணுறாங்க. அது மட்டும் குறுக்கீடு பண்ண மாட்டாங்க. நல்லா அர்த்தம். செய்யணும்னு மார்க்கமாக தான் செய்யலாம். யாராலையும் முடியாமல் இல்லை. வருஷக்கணக்கில் அடிக்கடி மம்களே அடி வாங்குறாங்க, சாகுறாங்க. அதே நேரத்தில் நதியை கட் பண்ணது ரொம்ப நல்லது. தெரியாது, அந்த நதியை கட் பண்ணதுனால அவங்க பஞ்சம் நிறைய ஏற்படும். அந்த பஞ்சம் ஏற்படுறதுனால அவனுக்கு மேலும் அவனுக்கு அச்சம் உண்டாகும். இந்தியா பாகிஸ்தான் இடத்துல அப்போயே 1971 அடி வாங்கின இன்னும் அவனுக்கு பத்தாது. மறுபடியும் அடி வாங்கணும். அடி வாங்கினாலும் இதனால் மோடி செல்வாக்கு போயிடும். 9 இடத்துல இல்லை, 100 இடத்துல அடிக்கணும். அடி மேலே அடி அடித்தா தான் அம்மி நகரும். இந்த மாதிரி அடி வாங்கணும். அதனால் சைனாக்காரன் ஆதரவு கொடுக்கக்கூடாது. உலக நாடுகள் ஆதரவு கொடுக்கும்போது இந்த மாதிரி அடி வாங்கினா தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்குது. தீவிரவாதம் உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அப்பாவி ஜனங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ முடியும். இதனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மளால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எடுக்க முடியுமா, மீட்டெடுக்க முடியுமா? தாராளம் எடுக்கலாம். எடுக்க முடியாதுன்னு இல்லை, ஃபுல் போர்ன்னு எதுவும் முடிவு பண்ணல. அவங்க தீவிரவாதத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அவன் பதிலடி கொடுத்தாதான் இவங்க மேல் உள்ளே போக முடியும். அவங்க செய்யணும்னா செய்யலாம், செய்ய முடியாதுன்னு இல்லை. அப்போவே எடுக்க முடியும். 65லே ரொம்ப பயங்கரமான ஒரு போர் வந்தது. அப்போவே எடுக்க முடியுது. அன்றைக்கி மம்மைக்கு இராணுவ பலம் இல்லை. அதனால் அவனுக்கு தான் தோல்வி ஏற்பட்டது. ஆக்கிரமிப்பு தான் எடுக்க அவனுக்கு தைரியம். நமக்கு இந்தியாவுக்கு தைரியம் இருக்குது. நாங்கள் உள்ளே இறங்கினா தானே முடியும். ஐநா சபை சப்போர்ட்டு வேணும். நம்ம இழந்தது நம்ம எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ ஐநா சபை ஆதரவு வேணும்.